கேது பகவானுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரில் அஸ்வினியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் தான் நம்ம உடல் பகுதியில் தலையான பகுதின்னு சொல்லுவோம். நம்ம எதை எடுத்தாலும் பிள்ளையார் சொல்லி போடாமல் எழுதுறதில்ல. அப்போ விநாயகர் அவதரிச்ச விநாயகருடைய நட்சத்திரம்னு சொல்கிறோம். விநாயகர் அவதரிச்ச நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தை சொல்கிறோம். அஸ்தம் குழந்தை வடிவமாக பிறந்தது. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரங்கிறது யானத்தலை வெட்டி வச்சது அங்கே மகரத்துக்குள்ளே வரும். இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே கேது பகவானை விநாயகராக நினச்சி நம்ம வழிபாடு போடுறோம். கேது திசை நடந்தாலும் விநாயகர் வழிபாடு பண்ணுவோம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வணங்குவது நம்ம சிறப்பு. அறிவு ஞானம் பெற்றவர்கள். அதனால தான் நமக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை கொண்டாந்து எங்கே வச்சுருக்குறாங்க? தலைப்பகுதியில் மூளைப்பகுதியை வச்சுருப்பாங்க. அப்போ அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தலைப்பகுதியில் இருக்கிறதுனால தலையான நட்சத்திரம், முதல் நட்சத்திரம், முதல் ராசி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ராசி வீடு ராகியதுகளுக்கு சொந்த வீடு இல்லைனாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய வீட்டில் தான் ஆதிக்கம் பெறுது. அப்போ செவ்வாய் அந்த இடத்துல செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் தான். இப்போ கேது பகவான் எடுத்தாலும் நம்ம கேது எடுத்தாலும் பாம்புக்கு எப்படி உடம்பு சூடாக தான் இருக்குது. கேது சுடு சாம்பல்னு சொல்லுவோம். அதுக்கு நிறமே என்ன கொடுத்துருக்குறாங்க? சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் எப்படி எரியற நெருப்பு அப்படின்னா, செவ்வாய் கனல் கொட்டுது. அந்த நெருப்புலேருந்து விழுகிற கனல் செவ்வாய் அப்படின்னா, அதிலிருந்து சுடு சாம்பலாக அவிகிறது தான் அந்த கேது. அதனால தான் கேதை கொண்டாந்து மூல நட்சத்திரங்கிறது நம்ம உடல் பகுதியில் மூலம். அப்போ மூல நட்சத்திரம் ஆசன வாய் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. லெட்டின் பாத்ரூம்னு கூட சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் இந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் வரும். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா சூரியனுடைய புதல்வர்கள். தேவலோகம் மருத்துவத்துக்காக போகப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக நரசுக்கு அதிகமாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுமே டானிக் பாட்டில் இருக்குதான்னா முன்னாடியே பார்த்திங்கன்னா டானிக் பாட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்காமையே அஸ்வினி நட்சத்திரக்காரர் சொல்லலாம். 12 வயசுக்குள்ளேயே முழங்கால் நெத்தியில் தழும்பாக இருக்குதான்னா மரம் கல் செவரு ஏதாவது ஒன்று விழுந்து அவங்க நெத்தியிலேயே முழங்காலேயே தழும்பு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இடுப்புக்கு பின்னால் பெரிய மச்சம் இருக்குதானா இடுப்புக்கு பின்பகுதியில் மச்சம் இருக்குது. வீட்டுக்கருகில் செங்கல் மணல் கொட்டி வச்சுருக்குறாங்களான்னா செங்கல் மணல் ஜல்லி கொட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரருங்க இவங்க போய் வீடு கட்டினாங்கன்னா சுற்றி வீடு கட்டுவாங்க. பிந்தளை கட்டுறாங்கன்னா இவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஜல்லி மணல் கொட்டி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா பக்கத்து சைட்டில் ஜல்லி மணல் சிமெண்ட் இதெல்லாம் கொட்டி வச்சுருக்கிறதால அது அஸ்வினி நட்சத்திரம் தான். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா இவங்க நல்லா அறிவுடைய நட்சத்திரம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இவங்களும் பார்த்திங்கன்னா சரராசிக்குள்ளே வர்றதுனால சரம் அப்படின்னு என்ன? ஒரு வண்டி, டிரான்ஸ்போர்ட் வண்டி இங்கேருந்து உடனே கொண்டு போகிறது. இப்போ எப்படி ரிஷபா உற்பத்தி பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு மேசம் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக வண்டி வாகனம். அங்கே செவ்வாயுடைய மலைப்பிரதேசம்னு சொல்லுவாள். அவங்க இருக்கிறதே பார்த்திங்கன்னா மேடான பகுதியில் தான் வசிப்பாங்க. மலைப்பிரதேசம் அப்படின்னா செவ்வாய் ஏதாவது இந்த மேசராசிக்காரர் இருக்கிற வீட்டிலிருந்து பார்த்திங்கன்னா பூமி சரிவாக வரும். அதனால தான் வீட்டில் செம்மண் கொட்டிங்க கூட பூமி ஒரு பூச்செடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். செம்மண் பூமிங்கிறது செவ்வாய்க்குடையது தான். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அதில் 3 நட்சத்திரங்கள் அதுக்குள்ளே வருது. எது? அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேடான பகுதியில் இருக்கிறீங்களான்னா இருந்துருவாங்க. அடுத்தது அங்கே பார்த்திங்கன்னா அஸ்வினி அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். அந்த குதிரைப்படம் வீட்டில் வைக்கலாமான்னா வீட்டில் வைக்கலாம். குதிரைப்படம் வச்சாங்கன்னா நல்ல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குதிரைப்படம் அவங்க வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏதாவது காணாமல் போன பொருள் எங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று தன்னுடைய பேண்ட் ஷோப்புக்குள்ளே வச்சுட்டு வீடு பூரா தொலாவுவாங்க. இல்லைன்னா வண்டியில் போய் பாரு, இல்லைன்னா பேண்ட்டுக்குள்ளே பாருன்னா காணாமல் போன பொருள் அங்கே இருக்குதானா அங்கே தான் வச்சுட்டு தொலாவுவாங்க. அதெல்லாம் இயற்கையாக உங்களுக்கு வரக்கூடிய இயற்கை தான். இதெல்லாம் யாருன்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரக்காரர். அஸ்வினி நட்சத்திரக்காரர் போலீஸு, இராணுவம், கப்பல் படை செவ்வாயுடைய வீடாக இருக்கிறதுனால உடம்பு எப்போ உஷ்ணமாக இருக்குது. அதனால் இயற்கையாக அவங்களுக்கு உடம்பு எப்போவுமே வெப்பம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறது அஸ்வினி நட்சத்திரம் தான். போலீஸ், இராணுவம் நல்ல ஜாதகத்தில் இந்த முக்கூட்டுக்கிற அரசு கிரகம்னு சொல்கிறோமே, நம்மளுக்கு இந்த சூரியன், சந்திரன், குரு இவங்கெல்லாம் வளர்த்துருக்கலாம். அல்லது சுக்கிரனும் வளர்த்துருக்கலாம். இப்படியெல்லாம் வளர்த்துதுன்னா அவங்களுக்கு அரசு வேலையிலையுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்வினினால் நல்ல ஒரு தைரியம், நல்ல அறிவு. அடுத்தவங்களுக்கு பார்த்தா நல்லா கருத்துரை சொல்லுவாங்க.
ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏமாறுவாங்க. அடுத்தவங்களுக்கு நிறைய கருத்துக்கள் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. ஒரு நண்பர்களுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, போலீஸ் இவங்களுக்கு நட்பாய்க்குவாங்க. அதே மாதிரி மழை தண்ணி ஒரு முறையாவது வீட்டுக்குள்ளே போதுமானா மழை தண்ணி போதும். அஸ்வினி நட்சத்திரக்காரர் வீட்டில் ஒரு முறையாவது ஏதாவது பொருள் காணாமல் போயிருக்குதானா காணாமல் போகிறதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு நல்ல நட்சத்திரம்தான். இவங்க வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் அதிகமாக கும்பிடலாம், பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் போகலாம், முருகர் வழிபாடு அதிகமாக படிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, அதாவது கூத்தனூர் சரஸ்வதியை வழிபாடு பண்ணுறது நம்ம சிறப்புன்னு சொல்லுவோம். அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டருகில் பூட்டின வீடு இருக்குதான்னு சொன்னால் ஏதோ ஒரு காலி, அதாவது பக்கத்து வீடாவது அந்த பக்கத்து வீட்டில் பூட்டின வீடு பழைய பொருள் போட்டு பூட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருக்குதான்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கிட்ட பாம்பு மயில் இதெல்லாம் வந்துட்டு போகுதானா ஆமாம்பாங்க. 2 பொண்டாட்டி கட்டினவங்க இருக்கிறாங்களான்னாலும் ஆமாம்பாங்க. ஏன்னா அங்கே கிருத்திகை நட்சத்திரம் வருது. கிருத்திகை நட்சத்திரம் முருகர் கால்கடி என்ன இருக்குது, பாம்பு இருக்குது. அங்கே மயில் வந்துட்டு போயிரு. அப்போ அந்த வீட்டில் 2 பொண்டாட்டி கட்டி இருக்கிறாங்களான்னா ஆமாம்பாங்க. அவிய முருகருக்கு எத்தனை பொண்டாட்டினா 2 பொண்டாட்டி, அவிய அப்பாவுக்கு எத்தனை பொண்டாட்டினா 2 பொண்டாட்டிம்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த நட்சத்திரம் அந்த மேசராசிக்குள்ளே வருதான்னா இதெல்லாமே அப்படியே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம், அஸ்வினி பரணி நட்சத்திரம் வரும். பரணி அப்படின்னா பரணி வந்து துரியோதனம் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். அது சுக்கரனுடைய நட்சத்திரமாக தான் வரும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல நட்சத்திரம். ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது, தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு வர்றது, போகருடைய ஜீவசமாதி போயிட்டு வர்றதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை வந்து கிறிஸ்டின்காரர்கள் நண்பர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்கிட்டே குடியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பழமொழி அறிவாங்க, அதாவது ஹிந்தி பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரர் குடியிருப்பாங்க, இல்லைன்னா வடநாடு டெல்லியில் போயிட்டு வருவாங்களன்னா ஈஸியாக அந்த நட்சத்திரக்காரர்கள் ஈஸியாக போயிட்டு வருவாங்க. அப்போ வடநாடு தொடர்புகளுடையதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குதா அப்படின்னா இதெல்லாம் வந்து இருக்குது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குதான்னு முதல்ல ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம ஒரு நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஜாதகத்தில் வந்து 26 வயசுக்குள்ளே கல்யாணம் நடக்குமானா 26 வயசுக்குள்ளே கல்யாணம் நடக்கு. சில பேர் இதுவும் அப்படித்தான் காதல் கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26 வயசுக்குள்ளே பார்த்தா அவங்க அப்பா வீடு கட்டி வைப்பார். அதே மாதிரி அப்பா மேலே நிறைய பாசம் வைப்பாங்க, ஆனால் அப்பா ஒரு நாள் பார்த்தா கை நீட்டிடுவாங்க. இந்த நட்சத்திரம் வந்து இதை நான் சுமார் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முதலையும் கூட ஒரு பையன் வந்து அஸ்வினி நட்சத்திரம். அப்போ வந்து 2 குழந்த, பெண் குழந்த. அப்போ மனைவி இவங்க 4 பேர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து நான் ஜாதகத்தில் வந்து என்ன பலன் நடக்குதோ அதெல்லாமே சொல்லி முடிச்சுட்டு இருந்துட்டு, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர் எப்போவுமே வந்து அப்பா மேலே நிறைய பாசம் வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து தந்தை ஒரு நாள் கை நீட்டிடுவான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பையன் உடனே என்ன சொன்னான் தெரியுங்களா? ஆமாம், நான் ஜாதகம் பார்க்க வந்ததே இன்றைக்கி அதுக்கு தான் பார்க்க வந்தேனுங்க. இதுக்கு என்ன பதில்? நான் இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வந்தது அண்ணா வரைக்கும் சொன்னதையெல்லாம் அவன் விட்டுட்டு, இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தனுங்க, எங்கள் அப்பாவை அடித்து போட்டணுங்க, 6 மாதம் ஆச்சு மூஞ்சியில் முழிக்க மாட்டேங்கிறாரு, இதுக்கு என்ன பலனுங்கிறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னாங்க. அப்போ 6 மாதமாக தேடிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. மழை பெஞ்சா கொடை பிடிக்கணும், பசிக்குதுன்னா சாப்பிட்றோம், அதாவது நம்ம ஒரு வெயிலில் போகிறோன்னா செருப்பு போடுறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்கும் பார்த்தோம்னா இந்த பையனுக்கு இதுக்கு என்ன சிம்பிளான பரிகாரம் தான் அப்படின்னு என்னங்க சொல்லுங்க அப்படின்னாப்புல, ஒன்றும் வேண்டாம், அதாவது உங்கள் அப்பா காலில் போய் விழுந்துரு, அதுக்கு பரிகாரம் அதுதான். அதாவது மன்னிக்கும் குற்றம் யாருக்கு இருக்குது? கொலையே செஞ்சுட்டு வந்தாலும் ஊரே ஒதுக்கி வச்சாலும் தன்னுடைய தாய் தந்தை கைப்பிடிச்சி தூக்கி விடுவாங்க. நான் இருக்கிறேன்டா, ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு கைபிடிச்சி தூக்கி விடுறது தாய் தந்தை. மன்னிக்கும் குற்றம் யாருக்கு இருக்குது? தாய் தந்தைக்கு இருக்குது. அப்போ அந்த பையன் அதே மாதிரி அந்த வார்த்தை கேட்டது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்போ எந்திரிச்சு போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன் தெரியுங்களா? நான் போனது எங்கள் அப்பா காலில் தான் விலக போகிறனுங்க, எனக்கு விட கிடச்சிருச்சுன்னா. ஆனால் 6 மாதம் அந்த பையன் விட தேடிட்டு இருந்தான். எல்லாமே நம்ம வந்து தேடிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு விடை இருக்குது. ஆனால் நம்ம தெரியாமல் தான் தேடிக்கொண்டே இருக்கிறோமுங்கிற மாதிரி. இப்போ நான் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி சொன்னேன். இப்போ இதோட இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன்.